ஞானத்தினால் வீட்டை கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புத்திமதி கேளுங்க. ஒருத்தர் சொல்கிறாங்களா, எப்பா நீ செய்கிற தப்புப்பா, இப்படி பண்ணாதப்பா, இப்படி பண்ணாதம்மா அப்படின்னு ஓகே நான் ட்ரை பண்ணுறேன். அதை ப்ராப்ளம் அப்படின்னு உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட், உங்களுடைய வார்னிங் அலார்ம்ஸ் அடிக்குது. அப்போனா யூ ஷுட் கெட் வெரி வெரி கேர்ஃபுல். அப்போ நீங்கள் வந்து நிர்விசாரம் காட்டி அதெல்லாம் எப்பவுமே அப்படி தான் தூங்குவாங்க, எப்பவுமே அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் சிரிப்பாங்க, அப்படி தான் அழுவாங்க, அதெல்லாம் சரியாயிடும். நீங்கள் நிர்விசாரம் காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு பே வெரி ஹெவி ப்ரைஸ். கண்டிப்பாக ஒரு பெரிய விலை அதற்காக நீங்கள் கொடுக்கணும். ஞானம் உள்ளவன் என்ன செய்வான், நிர்விசாரமாக இருக்க மாட்டான். மனைவியினுடைய முகம் கொஞ்சம் டல்லாக இருக்கா, உடனே போய் சமாதான பலி செலுத்தி, ஏம்மா அப்படி இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, பேசி என்ன பண்ணணும், தீர்த்தரணும். கணவன் கோபமாக இருக்கிறாரா, அவர் எப்பவுமே அப்படிதாங்க, அவர் முகமே அப்படிதான் அப்படின்னு லேபிள் ஓட்டக்கூடாது. என்ன பிரச்சனை, தனியாக கூட்டு போய் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு பஞ்சாயத்து நிற்க வச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அம்மா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். அது எப்போ சொல்லணுமோ தனியாக போய் என்ன ஆச்சு, அது அன்பா பண்பா விசாரிச்சு காரியங்களை உடனே விசாரிக்கணும். என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கணும். விசாரிச்சா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிரும். உடனே சால்வ் பண்ணி அடுத்த நாள் காலையில் எழும்போது முகப்பிரகாசத்தோடு எழுந்து வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போகலாம்.